அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மே 4 காலை 8 மணிக்கு தொடங்க போகுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேக அப்படின்னு 4 முனை போட்டியானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில முடிவுகள் யாருக்கு சாதகமாக கிடைக்கப் போகிறது அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவிட்டிருக்குதுங்க. பெரும்பான்மையான எக்ஸிட் போல் முடிவுகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. ஆனாலுமே கூட ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தாவேக ஆட்சி அமைக்க வருவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கு. ஜேவிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி தான் அமைக்க போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதில் அதிமுகவை காட்டிலும் திமுகவிற்கு கலக்கமூட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது என்னன்னா தாவேக தாங்க. ஏன்னா பாரம்பரியமாக திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகளை எல்லாத்தையுமே விஜய் அவர்களுடைய கட்சியானது பகிர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். சமீபத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக வளர்கிறதுக்கு திமுக தான் ஒரு பாதையே அமைத்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அவங்க செய்த 5 விதமான தவறுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தாவேக தலைவர் விஜயானவர் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிடுச்சு. இதுவரைக்கும் தன்னுடைய அரசியல் கனவுகள் என்ன, எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க நினைக்கிறாரு அப்படின்னு மக்களோட அவர் இன்னும் கனெக்ட் ஆகவே இல்லைங்க. அவர் கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் பேசின மாதிரி ஒன்றுமே தெரியவே கிடையாது. இது வரைக்கும் பேசினது எல்லாமே தேர்தல் வியூக நிபுணர்களால், குறிப்பாக ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களால், பெற்றோர்களால் எழுதி கொடுக்கப்பட்டது மட்டும்தான். இந்த விமர்சனங்களாக மட்டும்தான் இருந்ததே தவிர விஜயோட எக்ஸ்போஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை செய்யவே விடலை. விஜயை எக்ஸ்போஸ் பண்ண விடாமல் பார்த்து கொண்டதில் திமுகவுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது. தாவேக்காவை ஒரு பொருட்டாவே திமுக காரங்க நினைக்கவே இல்லைங்க. இதுதான் ஒரு முக்கிய காரணமாகவே இருந்திருக்கு. எந்த ஒரு தருணத்துலையுமே விஜயை பற்றி நேரடியாக அவங்க பேசவே இல்லை. ஒருவேளை விஜய் அவங்க நேரடியாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரசியல் வகையில் எடுத்திருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் விஜயும் தன்னுடைய பதிலடியை கொடுத்துருப்பார் இல்லையா? அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றது நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன, அரசியல் ரீதியாக எப்படி அணுகக்கூடியவர், எந்த அளவுக்கு அவர் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு நேரடியாக அரசியல் செய்யாமல் அட்டாக் செய்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலை முன்னிட்டு வெளியாகி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் முடிவுகள் பார்த்திங்கன்னா அரசியல் சூழலை பரபரப்பாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் ஒரே திசையில் சேராமல் பல்வேறு கட்சிகளுக்கு பிரிந்திருப்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் தீவிரமான விவாதங்களானது நடைபெற்றுருக்கு. ஏன்னா வாக்குகள் ஒரு இடத்துல குவியாமல் வாக்குகள் பிரிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஆட்சியில் ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை பிரதான எதிர்கட்சிக்கு சாதகமாக மாறுறது வழக்கம்தான். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா புதிய அரசியல் சக்தியினுடைய வருகையால் அந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இளைஞர்கள், நகர்ப்புற வாக்காளர்கள் புதிய கட்சியின் பக்கம் திரும்பியிருக்காங்க. எதிர்கட்சிக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் பிரிந்து விட்டதாக கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் போல் போன்ற கணிப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் வெளியான கணக்கெடுப்புகளின்படி பார்க்கும் பொழுது புதிய கட்சி சுமார் 15 முதல் 20% வரை வாக்குகளை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெரும்பான்மையானவை ஆட்சிக்கு எதிரான வாக்குகளாகவே பார்க்கப்படுது. இதனால் பிரதானவை எதிர்கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலில் முக்கிய எதிர்கட்சி தன்னுடைய பாரம்பரிய வாக்காளர்களை முழுமையாக ஒருங்கிணைக்க முடியாத நிலையானது ஏற்பட்டது. இளைஞர்களுடைய ஆதரவு குறைஞ்சிருக்கு. அதனால் தேர்தல் செயல்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம்தான். இதுவே ஆளும் கட்சிக்கு மறைமுகமாகவே சாதகமாக அமைஞ்சிருக்கு. அரசியல் விமர்சனங்கள் கூறுவதை வச்சு பார்க்கும் பொழுது புதிய கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் கூட்டணியாக இணைந்திருந்தாங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகள் முற்றிலும் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2 கட்சிகளினுடைய வாக்கு வங்கிகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக மொத்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி யாரும் இல்லாமல் இருக்காங்க. அதாவது புதிய கட்சி நகர்ப்புற இளைஞர்களுடைய ஆதரவு, எதிர்கட்சியினுடைய கிராமப்புற பாரம்பரிய வாக்காளர்கள், இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரித்திருக்கும். ஆனால் தனித்தனியாக போட்டியிட்டதுனால இந்த வாய்ப்புகள் கைகூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்முனை போட்டி அப்படின்றதுனால இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்து தான் ஆகணும். இந்த தேர்தலில் ஏற்பட்ட மும்முனை போட்டி காரணமாக வாக்குகள் சிதறி பல இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் முடிவுகள் வரப்போகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்காலத்தில் கூட்டணிகளுடைய அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. தனித்து போட்டியிடக்கூடிய அரசியல் முடிவுகள் கட்சியினுடைய அடையாளத்தை வலுப்படுத்தினாலுமே கூட வெற்றி வாய்ப்பில் பாதிப்புகளை தான் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லணும். இதுதான் உண்மையான ஒரு நிலையும் கூட. அடுத்தடுத்த தேர்தல் வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் முடிவுகள் எதிர்கால அரசியல் கூட்டணிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக புதிய கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் போயிட்டுருக்கு.
வாக்காளர்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க செயல்படும் பொழுது, கூட்டணிகளை அமைக்கும் பொழுது கட்டாயமாக தேர்தல்களில், அதாவது அடுத்தடுத்த தேர்தல்களில் ஆட்சிகளை வந்து கைப்பற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஸோ இதுதான் மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலுமே கூட ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கருத்து கணிப்பின்படி பார்க்கும் பொழுது விஜய் கட்சி 120 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த அதிமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய நிர்மலா பெரியசாமி கடுமையாக வந்து விமர்சனம் வந்து செய்திருக்காங்க. ஏன்னா இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்குங்க. தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்க போகுது. ஸோ இதற்கு முன்னதாகவே வெளிவந்த கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் அப்படின்னு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு 2 நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் விஜய் வந்து வெற்றி பெறுவார், தாவிக 120 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து அதிமுக நட்சத்திர பேச்சாளரான நிர்மலா பெரியசாமி அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா மற்றும் யூடியூப் சேனலுடைய பேட்டிகள் குறித்து ஒரு சில கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் தான். அதுதான் கொஞ்ச நாளாகவே வந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு இப்படியெல்லாம் சொல்வதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரியல அப்படின்னு அவருடைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்திருக்காங்க. 120 சீட்டு வாங்கக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கும் பொழுது, இதுக்கு பின்னால் இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, திராவிட கட்சிகளுடைய ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இது மாதிரியான செட்டப்பை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் எழுந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆனாலுமே கூட இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களையும் அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க. ஏன்னா இதை வந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் பார்க்கணும், இப்போ வந்து சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டும் பேசும்போது தெரிஞ்சுது என்னென்னா, மே 4ஆம் தேதி அதாவது 12 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும், 5 மணிக்கு கிளியராகவே தெரிஞ்சிடும். அது வரைக்கும் என்ன அவசரம்? விஜய் முதல்வராக இருந்தால் நல்லதா இல்லையா, எடப்பாடி முதல்வராக இருந்தால் நல்லதா, விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு எல்லாரும் வந்து பெருமையாக சொல்கிறதுனால என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது? எல்லாமே வந்து படிப்படியாக வரணும். அதாவது நம்ம எல்கேஜி முடித்த உடனே டாக்டர் ஆவா அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? ரொம்ப கவலையாக தானே இருக்குது. இப்போ உள்ள இளைஞர்களை நினைத்தா ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. டான்ஸ் ஆட தெரிஞ்சால் மட்டும் போதுமா? நாட்டை ஆள்வதற்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு துக்கம் கேட்கறதுக்கு கூட ஒரு வீட்டுக்கு போகலை, ஒரு பிரசாதத்துக்கு கூட போக பயந்தவர் எப்படி ஆட்சியில் வைக்க முடியும்? கொஞ்சம் கற்றுக்கிட்டு வாங்க. மேலும் எடப்பாடியை தவிர வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே கூட தமிழகம் நாசமாகிடும் அப்படின்னு நினைத்தா பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசவே வந்து பிடிக்கல அப்படின்னும், ஒரு நிறுவனம் 120 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்வதை எப்படி ஏற்க முடியும்? ஒருவேளை இவர் வந்தாருன்னா ஒரு ஜென்ரேஷனே வீணாக போகுது, அதை பார்த்து கவலையாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு தெரிஞ்சிடுங்க.